ஒழுங்கு மரியாதையா சரண்டர் ஆயிடு. எந்த கண்டிஷனும் இல்லாம ஒழுங்கா சரண்டர் ஆயிரு. சரண்டர் ஆகலைன்னா உன் நாட்டுக்கே பிரச்சனை. நீ எங்க ஒளிஞ்சிருக்கன்னு எனக்கு தெரியும். உன்னை கொல்றது எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்ப வேணான்னு விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஏதோ ரவுடி பேசுற மாதிரி அமெரிக்காவோட பிரசிடென்ட், ஓகேவா, உலகத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் டொனால்டு ட்ரம்ப் வந்து லிட்டரலா இதை ராத்திரி உட்காந்து ட்வீட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு? ஈரானை பார்த்து சொல்றாரு, ஒழுங்கு மரியாதையா சரண்டர் ஆயிரு. உனக்கு தெரியும்ல நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு. அப்புறம் உங்க நாட்டோட தலைவர் எந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியும். போட்டு தள்ளுறதுல எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. வேணான்னு இப்ப விட்டுருக்கேன். அந்த அளவுக்கு வந்து பேசிட்டு இருக்காரு, ஓகேவா. ஆப்போசிட்ல ஈரானோட அரசாங்கம் அவங்க என்ன பதிலுக்கு சொல்றாங்கன்னா, ஈரானோட தலைவர்கள் இருந்துகிட்டு பரவாயில்ல பாத்துக்கலாம், நீ வந்து எனக்கு சரண்டர் ஆக சொல்லி நான் சரண்டர் ஆக முடியாது, நான் யாருக்குமே சரண்டர் ஆக மாட்டேன், தெரியும்ல நான் எவ்வளவு வருஷமா இங்க இருக்கேன்னு. அதாவது ஈரானோட வரலாறு நீங்க எடுத்து போய் பாத்தீங்கன்னா பல வருஷம், பல ஆயிரம் வருஷமா அங்க இருக்குது, ஓகேவா. அந்த பெர்ஷியன் கண்ட்ரி அப்படிம்பாங்கல்ல. சோ பல வருஷம் வரலாறு நாங்க தெரியும்ல நாங்க எவ்வளவு நாளா இங்க இருக்கோம்னு. அப்படிலாம் நாங்க சரண்டர் ஆக மாட்டோம், பாத்துக்கலாம், அப்படி இருந்தா கூட நாங்க சண்டை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிற அதே நேரத்துல நடுவுல இருக்கக்கூடிய ஈரானிய பொதுமக்கள் வந்து கொத்து கொத்தா இறந்து போயிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய क्वेश्चन இருக்கும் மதன். ரெண்டு கண்ட்ரீஸ், உலகத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல்லான கண்ட்ரியான யுஎஸ், அவங்க வந்து இஸ்ரேல் சைடு எடுத்துட்டாங்க. அதனால தான் இப்போ யுஎஸ் வந்து அவங்களோட ராணுவத்தை அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, ஓகேவா. ஈரானை வந்து கம்ப்ளீட்டா சுத்து போட்டாங்க. இஸ்ரேலோட ராணுவம் மட்டும் பத்தாது ஈரானை அழிக்கிறதுக்கு. ஏன்னா ஈரான் ஒரு பெரிய கண்ட்ரி. இப்போ ஈரானை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ராணுவத்தை வந்து யுஎஸ் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஸோ யுஎஸ், ஈரான், அப்புறம் யூரோப், இவங்க எல்லாம் ஒரு சைடு அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஈரானுக்கு சப்போர்ட்டா வந்து சைனா, ரஷ்யா அவங்க எல்லாம் ஓரளவுக்கு இருக்காங்க. கூட வந்து நிக்கலனாலும் இவங்க சப்போர்ட். இந்தியா என்ன பண்றது? இந்தியா யாருக்கு சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்தியா சைலண்டா இருக்காங்க. ஏன் இந்தியா சைலண்டா இருக்கணும்? ஏன் இந்தியா யாருக்கும் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா போய் எக்ஸ்ட்ராவா சப்போர்ட் பண்ணல? அதுல ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் ஜியோ பாலிடிக்ஸ் இருக்குது. அது என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரெண்டு விஷயம். ஒன்னு, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல இப்ப நடந்துட்டு இருக்கிறதுல யுஎஸ் வந்து ராணுவத்தை அனுப்பிச்சு ஈரானை வந்து கண்ட்ரோல் பண்ற ட்ரை பண்றாங்களே, அங்க இருக்கிற அரசாங்கத்தையே தூக்கி போடணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு உலக போர் தான் அந்த மாதிரி. உண்மையிலே நான் வந்து எக்ஸாகரேட் பண்ணி சொல்லணும்னு கூட இல்ல. இரண்டாம் உலக போர், முதல் உலக போர்ல ஆரம்பிச்ச கதையை போய் பாருங்க. இப்படிதான் ஒரு 4-5 கண்ட்ரீஸ் திடீர்னு ஒன்னா சேர்ந்து ஒரு கண்ட்ரியை புள்ளி பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஈரானை ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கப்ப ஈரானுக்கு சப்போர்ட்டா வருவாங்கன்னு நினைச்ச கண்ட்ரீஸ், அதாவது சவுதி அரேபியா, அப்புறம் வந்து துபாய், குவைத், இவங்க எல்லாமே வந்து இஸ்லாமிய நாடுகள் தானே. ஈரானும் ஒரு இஸ்லாமிய கண்ட்ரி. ஏன் ஆனா சப்போர்ட்டுக்கு வரல? ஏன் அவங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க? என்ன நடந்துட்டு இருக்குது? அண்ட் சைனாவும் ரஷ்யாவும் சப்போர்ட்டுக்கு வராங்க, ஏன் இவங்க சப்போர்ட்டுக்கு வரல? அண்ட் இந்தியா என்ன ஸ்டாண்ட் எடுக்குது? இந்தியா ஏன் அமைதியா இருக்குது? இதெல்லாம் தான் பார்க்க போறோம். சோ டீம் இஸ்ரேல் அமெரிக்கா இருக்குது, டீம் ஈரான் சைனா இருக்குது. இந்தியா நியூட்ரலா ரெண்டு சைடும் பேசாம ஏன் அமைதியா இருக்காங்க? இந்த விஷயத்தை நம்ம டீடைலா பார்க்க போறோம். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்க போறோம். ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு பேசிக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நான் கொடுக்க போறேன். அண்ட் இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க டெய்லி 10 நிமிஷத்துல சிம்பிளா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேர்ந்துங்க. இப்போ ஆரம்பிக்கலாம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஈரான் வந்து யுரேனியம் வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. தே ஆர் இம்ப்ரூவிங் தேர் யுரேனியம், ஓகேவா. அந்த யுரேனியம் வந்து அவங்க பெட்டராக்க இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் வந்து இதுக்கு மேல அவங்க யுரேனியத்தை வந்து பெட்டர் கிரேடுக்கு கொண்டு போயிட்டாங்கனால் அதை வச்சு அணு ஆயுதம் உருவாக்கிடுவாங்க. ஈரான் கிட்ட அணு ஆயுதம் வந்துருச்சுனால், இந்தியா கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, பாகிஸ்தான் கிட்ட இருக்குது, அமெரிக்கா கிட்ட இருக்குது, இஸ்ரேல் கிட்டயே நிறைய இருக்குது, ஓகேவா. சோ இஸ்ரேல் ஆனா என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் கிட்ட இவ்வளவு நாள் கிடையாது. ஈரான் கிட்ட ஒருவேளை அணு ஆயுதம் வந்துருச்சுனால் அவங்க எங்களை அழிச்சிருவாங்க, அவங்க எங்களை அழிச்சிருவாங்கன்னு ஏன்னா நிறைய டைம் பேசியிருக்காங்க, அவங்க அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட அணு ஆயுதம் கிடைச்சிருச்சுன்னா எங்களை அழிச்சிடுவாங்க. ஸோ அவங்க வந்து எங்களை அழிக்க கூடாதுன்னா நாங்க வந்து அவங்களை முதல்ல அழிச்சிடணும்ல, பாயிண்டா. ஸோ அதனால நாங்க என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ஈரான்ல வந்து இந்த அணு ஆயுதம் வந்து உருவாக்குறதுக்கு செய்யக்கூடிய யுரேனியத்தை வந்து உருவாக்கக்கூடிய இடம் இருக்குல்ல, அந்த இடத்த போய் நாங்க தாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாக்கிட்டாங்க. சொன்னது மட்டும் இல்ல, செஞ்சுட்டாங்க. பயங்கரமான தாக்குதல், ஓகேவா. இதுல வந்து டைரக்டா அந்த இடத்த மட்டும் அடிச்சாங்களான்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. சுத்தி நிறைய பொதுமக்கள் இறந்து போயிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அபிஷியல் நம்பர்ஸே பாத்தீங்கன்னா 500 to 1000ங்கறாங்க, ஓகேவா. ஒரு விபத்துனால 200 பேர் கிட்ட இந்தியால இறந்து போறாங்க. இங்க மனிதன் இன்னொரு மனிதனை கொன்னு 500ல இருந்து 1000 பேர் இதுவரைக்கும் சாகடிச்சிருக்காங்க. இதுக்கு அப்புறமும் போகும், இதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகும். டொனால்டு ட்ரம்ப் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? 1 கோடி மக்கள் வாழக்கூடியது வந்து டெஹரான் அப்படிங்கிற ஒரு ஈரான்ல இருக்குது. நீங்க எல்லாம் வெக்கேட் ஆகுங்க, ஏன்னா பயங்கரமான ஒரு தாக்குதல் வரப்போ 1 கோடி பேர் எங்க போவாங்க? ஒரு யோசிச்சு பாருங்க. மொத்த சென்னை நீ வெக்கேட் பண்ணு, நாளை காலையில வரைக்கும் உனக்கு டைம்னா எங்க போக முடியும்? எத்தனை பொதுமக்கள் இறந்து போவாங்க? ஆனா அதை தான் வந்து இப்போ இஸ்ரேலும் அமெரிக்காவும் பண்றாங்க. அதுக்கு யூரோப் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த வெஸ்டர்ன்
கண்ட்ரீஸ்லாம் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் கிட்ட அணு ஆயுதம் வந்துடக்கூடாது, ஈரான் கிட்ட அணு ஆயுதம் வந்துருச்சுன்னா அவங்க இங்க இருக்கிற யாரையாவது தாக்கிடுவாங்க, எங்களை தாக்கிடுவாங்க, அதனால முதல்ல ஈரானை வந்து நாங்க அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய தாக்குதல். ஈரானும் வந்து பதிலுக்கு இஸ்ரேல் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இது அப்படியே போயிட்டு இருக்குது. இன்னைக்கு 6வது நாளா 2 கண்ட்ரீஸும் மாத்தி மாத்தி மிகப்பெரிய அளவுல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதுல இஸ்ரேல்ல வந்து டெல் அவிவ் மாதிரி சிட்டிஸ்ல வந்து தாக்குதல் நடந்தாலும், இஸ்ரேலுக்குள்ளேயும் குண்டுகள் விழுந்தாலும், ஈரான்ல இருக்கக்கூடிய தாக்குதல்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனா இவ்ளோ பெரிய தாக்குதலை இஸ்ரேல் வந்து ஈரான் மேல பண்ணாலும், ஈரான்ல இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குல்ல, அவங்க நிறைய இடத்துல மவுண்டன்ஸ்குள்ள எல்லாம் வச்சிருக்காங்க. ஓகேவா, மலைக்குள்ள வந்து குடஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்குள்ள வந்து இவங்களோட குண்டுகள் வந்து அவ்வளவு தூரம் எல்லாம் போகாது, அவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தாது. அந்த இதையுமே அவங்க அழிக்கணும்னு நினைச்சாங்க. அதாவது அணு ஆயுதம் நீ உருவாக்குற அந்த இடத்தை நான் அழிக்க போறேன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க அழிக்கணும்னா அதுக்கு யார் தேவைன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா, தி பிக் பிரதர். இன்னைக்கு வந்து G7 மாநாடு நடந்துட்டு இருக்கு. ஓகேவா, உலகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கண்ட்ரீஸ் எல்லாம் அதுல அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் நம்ம பிரைம் மினிஸ்டர் போயிருக்காங்க, ட்ரம்ப் அங்க இருந்தாரு. காலங்காத்தால அவர் வந்து இல்ல நான் திரும்பி அமெரிக்காவுக்கு கிளம்பி போறேன், ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு கிளம்பினார். அப்பவே எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அமெரிக்கா வந்து இந்த போர்ல இறங்குறாங்க. இவ்வளவு நாள் இது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் நடக்கிற போர். ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, எங்க கிட்ட அணு ஆயுதம் இருக்கா, அணு ஆயுதம் இருக்குன்னா காட்டு. நான் யுரேனியத்தை டெவலப் பண்றது என்னோட சிவில் பர்பஸ்க்காக, படிப்புக்காக, குழந்தைங்களுக்காக, ஹெல்த் கேருக்காக, அதுக்கும் யுரேனியம் தேவைப்படும். ஓகேவா, அந்த யுரேனியம் தான் நான் வச்சிருக்கேன். நீ அணு ஆயுதம் இருக்குன்னு என்னை சொல்லி நினைக்கிறேன்னு சொல்லி அடிக்கிற தெரியுமா, அது என்கிட்ட இல்லவே இல்லை. என்கிட்ட எங்கட அணு ஆயுதம் இருக்குது, நான் அதை வச்சு உன்னை வந்து என்கிட்ட எங்க ஆயுதம் இருக்குன்னு காமி. நீ இல்லாத ஒரு விஷயத்தை நீ எப்படி எதுக்கு என்னை வச்சு அடிக்கிறங்கிறது தான் வந்து ஈரானோட பாயிண்ட். இஸ்ரேலான இதை சொல்லி தான் ஈரான் அடிக்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாம இப்ப அடுத்து ட்ரம்ப் வந்து தன்னோட மிகப்பெரிய அமெரிக்க ராணுவம், ஓகேவா, உலகத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல் அவங்க தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த ஃபயர் பவர் அதிகமா வச்சிருக்காங்க. ஸோ ஷிப்பு மேல வந்து கப்பு இதெல்லாம் இருக்கும்ல, ஏரோப்ளைன்ஸ், போர் விமானங்கள், அதெல்லாம் நிற்கக்கூடிய முக்கியமான, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐலாண்ட் மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய போர் விமானங்களை தூக்கக்கூடிய போர் கப்பல்களை வந்து ஈரானை நோக்கி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அமெரிக்கா உலகத்துல இன்னொரு மூலையில இருக்குது. அங்கிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி ஈரானை சுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அமெரிக்க ராணுவமும் நினைச்சாதான் ஈரான்ல இருக்கக்கூடிய இந்த அணு ஆயுதங்கள் உருவாக்கக்கூடிய இடம்னு இவங்க சொல்றாங்கல்ல, அந்த இடத்துல அழிக்க முடியும். ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து யுரேனியம் யூஸ் பண்றேன், ஆனா அது அணு ஆயுதத்துக்கு கிடையாது, அது சிவில் பர்பஸ்க்கு. எனக்குன்னு பல காரணங்கள் இருக்குது. எங்க ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி ஹெல்த் கேர் சிவில் பர்பஸ் நிறைய இருக்குது, அதுக்காக பண்றேன். நீ சொல்ற அணு ஆயுதத்தை வந்து உருவாக்குறதுக்கு இன்னும் யுரேனியம் வந்து இன்னும் நிறைய பெட்டர் ஆகணும், ஹை கிரேட் ஆகணும். நான் அதெல்லாம் பண்ணவே இல்லையே, எதுக்கு எங்களை அடிக்கிறீங்க, நான் ஆனா அடிச்சேன்னா பதில் கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல தான் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, அன்கண்டிஷனலா சரண்டர் ஆகு. பேசிக்கா ஈரான் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ யுரேனியமே மறுபடியும் தொடக்கூடாது, சிவில் பர்பஸ்க்கு நீ தொடக்கூடாதுங்கிற ஒரு ஜோனை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு தான் ஈரான் பதிலுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நான் சரண்டர் ஆக முடியாது. ஸோ ஈரானோட எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் உங்ககிட்ட சொல்லணும்னா, திஸ் நேஷன் வில் நெவர் சரண்டர். இந்த நாடு வந்து எப்பவுமே சரண்டர் ஆகாது. தி ஈரானியன் நேஷன் ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ம் அகேன்ஸ்ட், ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா நாங்க நிக்கிறோம், இந்த அமைதியை வந்து நீ இம்போஸ் பண்றேன், போரை இம்போஸ் பண்றேன், இதெல்லாம் சொல்லிட்டு என்னை வந்து அமைதி போர் இந்த மாதிரி பேரெல்லாம் சொல்லிட்டு என்கிட்ட, ஏன்னா என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நாங்கள் அமைதிக்காக பண்றோம், ஈரான் கையில வந்து நியூக்ளியர் ஆயுதம் வந்துருச்சுன்னா உலகத்துக்கே அமைதி இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பண்றேன், அமைதி போர் இந்த மாதிரி ஜூவா காமிச்செல்லாம் வந்து எங்களை சரண்டர் பண்ண வைக்க முடியாது, நாங்கள் சரண்டர் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க. அமெரிக்கன் ஷுட் நோ தட் யூஎஸ் வந்து டைரக்டா இந்த போர்ல இறங்குச்சுனால், அமெரிக்காவுக்கு இது தெரியணும், யூஎஸ் ராணுவம் இதுக்குள்ள இறங்குச்சுனால், இது ஈரானோட தலைவர்கள் சொல்றது. அன்டவுட்டடா நாங்க நீங்க யாருமே மறக்க முடியாத ஒரு தாக்கத்தை உருவாக்கும். பதிலுக்கு அமெரிக்காவோட ராணுவத்து மேலேயே நீ மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் மேல நடக்கும், இறங்கிடாத அப்படிங்கிற ஒரு வார்னிங் பதிலுக்கு ஈரான் கொடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டு கண்ட்ரீஸ்மே வந்து ரன்னிங் ஹை ஆன் டென்ஷன் தான் நம்ம சொல்றோம். இதுல ஈரான் சைடு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாதிப்புகள் அதிகமா இருக்குது கம்பேர் டு இஸ்ரேல். ஏன்னா இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன இடம் வித் ரொம்ப சொபிஸ்டிகேட்டடான மணி அண்ட் பயங்கரமான டிஃபென்ஸ் நெட்வொர்க். ஈரான் வந்து ஒரு பெரிய கண்ட்ரி அண்ட் கம்பேரிட்டிவ்லி அந்த மிலிட்டரி கெப்பாசிட்டி வந்து ஈரான் கிட்ட கிடையாது. அதை அவங்க டெவலப் பண்ண போறப்போ தான் இந்த பிரச்சனை எல்லாம், நீ எப்படி டெவலப் பண்ணலாம், நீ எப்படி அந்த இடத்துக்கு வரலாங்கிறதுனால தான் இந்த பிரச்சனை எல்லாம். யூஎஸும் வந்து ப்ரோ இஸ்ரேல், ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் யூரோப்பும் வந்து ப்ரோ இஸ்ரேல். இங்க ஈரான்ங்கிற ஒரு கண்ட்ரி தனியா இருக்காங்க. நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், ரஷ்யா சைனா அவங்க சப்போர்ட் பண்றாங்க, ரஷ்யா வந்து நீங்க நடக்கிறது தப்புங்கிறாங்க, சைனா இங்க நடக்கிறது தப்புங்கிறாங்க, விச் இஸ் ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டிங் ஈரான் தான். ராணுவத்தை அனுப்பலனாலும் ஈரான் சைடு நிக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு முக்கியமான டவுட் இருக்கும், அப்போ துபாய், சவுதி அரேபியா அவங்களும் ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ட்ரீஸ்ல குளோபல் லெவல்ல ஏன் அவங்கலாம் சப்போர்ட்டுக்கு வரலன்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாம்லேயே வந்து ரெண்டு விதமான ஃபார்மட்ஸ் இருக்குது. அதுல ஈரான்ல இருக்கிறவங்க ஃபாலோ பண்றது வேற, இவங்கெல்லாம் ஃபாலோ பண்றது வேற. அதனால அவங்களும் இவங்களுக்கு வந்து பெருசா சப்போர்ட்டுக்கு வந்து நிக்கல. ஸோ ஈரான் வந்து தனிமையில் நின்றுட்டு இருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ராணுவம் அகேன்ஸ்ட் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் ராணுவம் அண்ட் இஸ்ரேலோட ராணுவம். இது எல்லாத்துக்கும் எதிராக வந்து ஈரான் வந்து
தனிமையில் எதிர்த்து நின்று பார்ப்போம், சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கோல் வந்து அங்க இருக்கிற நியூக்ளியர் ஆயுதங்களை வந்து அழிக்கணுங்கிறது எல்லாத்தையும் தாண்டி ஒன்று இருக்குது. முதல்ல நியூக்ளியர் ஆயுதமே கிடையாது, அந்த நியூக்ளியரே இனிமே 100 வருஷத்துக்கு அவங்க தொடக்கூட கூடாதுங்கிறது தான் கோல். அதையும் தாண்டி ஒன்று இருக்குது. அங்க இருக்கிற அரசாங்கத்தை தூக்கி போட்டுட்டு இவங்களுக்கு ஃபேவரபிளான கவர்மெண்ட் அங்க உட்கார வைக்க போறாங்க. அதுக்காக தான் இவ்வளவு பெரிய ஸ்கெட்ச் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யா, சைனா மாதிரி கண்ட்ரிஸ் வந்து இது தப்பு, நாங்கள் ஈரான் சைடு நிற்கிறோம்ட்டாங்க. யூரோப்பில் இருக்கிற கண்ட்ரிஸ், அப்புறம் வந்து யூஎஸ், இஸ்ரேல், இவங்கெல்லாம் ஆப்போசிட்ல நிற்கிறாங்க. இப்போ எல்லாருமே கிளியரா ஒரு சைடு எடுத்துட்டாங்க. பாகிஸ்தான் வரைக்கும் ஒரு சைடு எடுத்துட்டாங்க. இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ ட்ரம்ப் கிட்ட போய் ஒருத்தவங்க உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களா? பாகிஸ்தானோட சீஃப், ராணுவ சீஃப் அசிம் முனிரா, அவர் போய் வந்து ட்ரம்ப் கூட உட்காந்து இன்னைக்கு டின்னரோ ஏதோ லஞ்சோ சாப்பிடுறாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாகிஸ்தான் வரைக்கும் ஒரு சைடு எடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் அது இஸ்ரேல் சைடு தான். ஏன்னா இந்த நேரத்தில் அங்கே போய் இது தவிர வேற என்ன பேசுவாங்கன்னு தெரியல. அது பேசுறப்பமே ஈரான் வந்து ஃபீல்ஸ் பீட்ரட். இன்ஃபேக்ட் அவங்க கூட இருப்பாங்கன்னு நினைச்சாங்க, அவங்களும் நிக்கல. அப்போ நம்மளுக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கும், இந்தியா என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க? இந்தியா சைலண்ட். இந்தியா வந்து எந்த ஸ்டாண்டும் எடுக்கல. ஏன் இந்தியா ஆனால் சைலண்டா எடுக்கிறது தான் மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க 3 பேருமே இந்தியாவோட ஃப்ரெண்ட்ஸ். யாரு? ஈரான் வந்து நம்ம கிட்ட வந்து நம்மளோட போர்ட்டை அவங்க ஊர்ல கட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்த ஒரு கண்ட்ரி. ஓகேவா? பாகிஸ்தானை கவுண்டர் பண்றதுக்கு நம்ம ஈரான், நம்மளுக்கு அடுத்து அந்த சைடு இருக்கிறது ஈரான், அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈரானும் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இஸ்ரேல் கூட நம்ம சொல்லவே தேவையில்லை, பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இஸ்ரேல் கூட வந்து நம்ம ஆயுத எக்ஸ்சேஞ்சஸ் கூட இருந்திருக்குது. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு டிஃபென்ஸ் டீலிங்லாம் போடுற அளவுக்கு வந்து இஸ்ரேல் கூடயும் ஃப்ரெண்ட்ஸ். அது இருக்கிறதுலே பெரிய ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் கூட. இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் கிளைமேட்ல இந்தியா வந்து ரொம்ப ப்ரோ யூஎஸ் தான் இருக்காங்க. நம்ம கிட்ட ஆப்பிள் மேனுஃபேக்சரிங் வரணும்னு கேட்டுட்டு இருக்கோம், டெஸ்லா இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு வழி பார்த்துட்டு இருக்கோம், நம்ம ஊர்ல இருந்து அவங்களோட பிசினஸ் டைப் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்தியாவுக்கு வந்து 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் 3 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்தியா வந்து சைலண்டா இருக்கிறது தான் இந்தியாவுக்கு நல்லதுங்கிறதுல செகண்ட் தாட்ஸே கிடையாது. ஏன் இந்தியா வந்து தெளிவாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு பேசலன்னு பார்த்தீங்கன்னா, we need all 3. அதுதான் முக்கியமான ஒரு ஆன்சர். இதுதான் இப்போ மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருக்குது. எனக்கு என்ன தோணுதுனால், சின்ன வயசுல வளர்றப்போ இந்த ஹிஸ்டரி புக்லலாம் போரெல்லாம் படிப்போம். 1945ல வந்து உலகப் போர், அதுக்கு முன்னாடி முதல் உலகப் போர், அப்புறம் வந்து போர்களா இருந்த ஒரு காலகட்டம், இந்தியாவோட சுதந்திர போர், இதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். உண்மையிலே சொல்றேன், நீங்களும் அப்படிதானே நினைச்சிருப்பீங்க. போர்னு சொன்னாலே நம்மளுக்கு ஏதோ பிளாக் அண்ட் ஒயிட்ல பழைய காலத்துல நடந்த ஒரு விஷயம் நினைப்போம். பட் ரீசெண்டா, எஸ்பெஷலி லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் இருக்குல்ல, கோவிடுக்கு அப்புறமே நீங்க யோசிச்சு பாருங்க, 2020க்கு அப்புறம் மட்டும் உலகத்துல எவ்வளவு மிகப்பெரிய போர்கள் நடந்துட்டு இருக்குது. ஏன் வந்து ஒரு மாதிரி ஹியூமன்ஸ் வந்து இவ்வளோ போரை நோக்கி போறோங்கிறது எனக்கு தெரியல. அது எங்க போய் எனக்கு முடியும்னு தெரியல. கண்டிப்பா இது ஒரு நல்ல முடிவா இருக்க போறது கிடையாது. ஏன்னா யார் இறந்தாலும் தேவையில்லாம மக்கள் தான் இறந்து போயிட்டு இருக்க போறாங்க. நடுவில் இருக்கிற பொதுமக்கள் இறந்து போகிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. நீங்க பாருங்களேன், ஈரான்ல இவங்க அணு ஆயுதம் இருக்குங்கிறாங்க, இல்லங்கிறாங்க, இவங்களோட அரசாங்கத்தோட கான்ஃபிளிக்ட் எல்லாம் ஓரமாவேங்க. பொதுமக்கள் வந்து 500 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு பதில் இந்த சைடு இஸ்ரேல்லையுமே பாருங்க, ஏகப்பட்ட பொதுமக்கள் இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கான பதில், காயமடைஞ்சவங்க 1000க்கு மேல ஈரான்ல இருக்காங்க. அவங்களுக்கான பதில் ஐ டோன்ட் நோ. இது வந்து எந்த விதத்திலையும் ஒரு மனிதனா, ஒரு சொசைட்டியா யோசிக்கிறப்ப ப்ராக்ரெசிவா எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுதானா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? என்னைய பொறுத்த அளவுக்கு எல்லா கண்ட்ரீஸும் ஒன்னா சேர்ந்து சரியான டெசிஷன்ஸை சரியான கான்வர்சேஷன்ஸ் மூலியமா, பேச்சுவார்த்தைகள் மூலியமா எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறது தான் சரியா இருக்கும். நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு இடத்துல சொன்னாரு, 2021st செஞ்சுரி வந்து போருக்கான காலகட்டம் கிடையாது. இது அவங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இது போருக்கான காலகட்டம் கிடையாது. அது எந்த மக்களையும் பெனிஃபிட் பண்ண போறது கிடையாது. எக்ஸப்ட் இந்த ஃபயர் விட்டு ஸ்டேட்டஸ் போடுறவங்களை தாண்டி அது யாருக்குமே ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. இறந்து இந்த ஸ்டேட்டஸ் போடுறவன் எவனுமே வந்து போர் களத்துல போய் நிக்க போறது கிடையாது. அவன் வீட்டில் கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கிட்டு இன்னொரு நாட்டில் இருந்துட்டு பேசிட்டு இருப்பான். ஸோ இது யாருக்குமே பெனிஃபிட்டான ஒரு விஷயம் கிடையாது. பட் இது எங்க போய் முடியும்னு தெரியல. உலகத்துல 2025 அதுவும் சென்டர் ஆஃப் த வேர்ல்டுல இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை, உலகத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி ஈரான் மாதிரி ஒரு கண்ட்ரி முன்னாடி ஒரு பெரிய சுத்து போட்டுட்டு இருக்குது, ராணுவத்தை அனுப்புறது சினிமா மாதிரி இருக்குது. ஹோப்ஃபுல்லி இதெல்லாம் சீக்கிரமா முடியுங்கிற ஒரு வேண்டுதலோட. ஆனா எப்படி முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது கடைசியில வெளியே வர்றது வந்து ஈரான் சக்சஸ்ஃபுல்லா வரும்னு நினைக்கிறீங்களா, ஒரு இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா வெளியே வரும்னு நினைக்கிறீங்களாங்கிற கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன். நீங்க யார் இதுல இருந்து சக்சஸ்ஃபுல்லா வெளியே வருவாங்கன்னு நினைச்சு கமெண்ட் பண்ணுங்க. உங்களை ஃபேன் பாய்ஸம் பண்ண சொல்லல, ஏன் அதை நினைக்கிறீங்கிறதையும் சேர்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஸோ தட் உங்ககிட்ட இருந்து இன்னும் 4 பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒப்பீனியன்ஸும் எடுத்துப்பாங்க. நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா அப்படின்லாம் கேட்டாங்கன்னா, நீங்க அதை சிம்பிளா 10 நிமிஷத்துல ஆன்சர் பண்ணிடலாம். மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ தெரியும் உலகத்தோட மோஸ்ட் பிகஸ்ட் டாபிக் ஈரான் வர்சஸ் இஸ்ரேல் என்ன நடந்துட்டு இருக்குன்னு டீடைலா. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்க என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்க, மதன் கௌரின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல். அங்கே வந்து என்ன ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். அங்கே ட்ரம்ப் ஃபோனை பற்றி இன்னைக்கு ஒரு ரீல் போட்டிருக்கேன். ட்ரம்ப் எங்கெங்க கேப் கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் காசு அடிச்சுட்டு தான் இருக்காரு. அது என்னன்னு வந்து நீங்க வந்து பாருங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பை, சியர்ஸ் அண்ட் ஜீஸ்.